லோனை வந்து நீங்கள் செட்டில் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்களான்றதை அதை முடிவு பண்ணிக்கணும். இல்லை சார் எங்களால் கட்டவே முடியாதுன்னா சட்ட வழிகளை சொல்லியிருக்கோம். இந்த OSC இன்சால்வன்சி இந்த மாதிரி வழிகளை போகணும். அப்படி போனாலும் கூட இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்தணும். இப்போ கடன் பெற்றவருக்காக ஒரு வழக்கறிஞர் வந்து போய் ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறார். இவர் கடனை கட்ட முடியலங்க, நாங்கள் ஒரிஜினல் சூட்டு ஃபைல் பண்ணுறோம், ஆர்டர் 7 ரூல் 1 வந்து இவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்கள் எதுவும் வந்தாலும் சட்டப்படி பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாரு வச்சுங்க. இந்த மனுவை பற்றி ஆர்டர் வாங்கினா மட்டும் வந்து வச்சுங்களேன் ஒரு பெரிய ஒரு நிவாரணம்னு சொல்ல முடியாது. தற்காலிகமாக ரெக்கவரி ஏஜென்ட் வரதை தடுக்கலாம், அது ஒன்றா பண்ணலாம். இன்னும் ஃபோன் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, சொந்தக்காரங்க வீட்டில் போய் கலடா பண்ணுறது, இது மட்டுமா நிறுத்தி வைக்க முடியும். கடனை கட்ட முடியலன்றது ரைட் ராயெல்லாம் நம்ம கோர்ட்டில் சொல்ல முடியாது, அது ஒரிஜினல் சூட்டில் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஆர்பிட்ரேஷன் எடுக்கும்போது அதில் வந்து டிஃபென்ஸ் சைடு ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியம். அப்போ நம்ம சொல்லலாம், அப்போ ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஒரு ஃபைல் பண்ணியிருக்கோம், சிவில் சூட்டு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இதே போல் இன்சால்வன்சி பெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னாலும் சரி, ஏன் நாங்கள் ஸ்கிப்பாக அடுத்த கேஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்பிட்ரேஷன் உங்கள் ஒருத்தருக்கு இன்னொரு ஒருத்தருக்கு நடக்கிறது